பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களோடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை அறிவித்திருந்த திவ்யாசாக் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றார். மிக முக்கியமாக தொடக்க கல்வியில் பணியாற்றக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய 12 சங்கங்கள் சார்ந்து அவர்கள் இயங்கக்கூடிய திவ்யாசாக் அமைப்பு 30 மற்றும் 1ஆம் தேதி வரக்கூடிய நாட்களில் போராட்டம் என்பது அறிவிக்கிறது. மிக முக்கியமாக இந்த அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சரி செய்து 2006 முதல் அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே போல ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும், எமிஸ் பணியில் ஆசிரியர்களை ஈடுபடுத்தக்கூடாது, ஏற்கனவே எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும், அதே போல வருடத்திற்கு 4 முறை இந்த பள்ளி மேலாண்மை குழுக்கான கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு கட்டங்களாக ஏற்கனவே துறையுடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதே துறை அதிகாரிகள் சார்ந்து ஏற்கனவே ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்ட நிலையில் அதில் முடிவுகள் எட்டப்படாததால் தற்பொழுது அமைச்சர் தலைமையிலான குழுவுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.